ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் தான். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த கொத்தமல்லி வந்து கலரே சேஞ்ச் ஆகாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு கட்டு கொத்தமல்லி அப்படியே இதில் சேர்த்துருங்க. நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த கொத்தமல்லி அதில் சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த கொத்தமல்லி சாதம் நம்ம செய்யும்போது சேம் அதே கலர்லேயே நமக்கு அந்த சாதம் கிடைக்கும். அதனால் இப்போ நல்லா ஒரு கொதி வந்தோடனே இதை அணைச்சிருங்க. அது ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே அணைச்சிட்டு இப்போ அதை பச்சை தண்ணியில் நல்லா அதை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இப்போ அதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கொஞ்சோண்டு புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து